ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஹெச்பி லேப்டாப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்க கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் இருக்குது நம்ம கையில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸும் சரி, அதோட பேக்கேஜிங்லாம் இப்போ இருக்கும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வியூ, அதாவது உண்மையாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வியூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன எஸ்ஆர்என்எஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்கள், இதான் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்போட பாக்ஸு நம்மளுக்கு வந்திருக்கிறது. பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்பி நம்மளுக்கு கூட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறது கிழிச்சிரும். உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணாமே இப்போ இதை போய் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதையும் அன்பாக்ஸிங்கும் நம்ம இதில் வீடியோவாக போட்டுடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெல்லு அதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் ஏசர் அவ்வளோ யாரும் கொடுத்து நான் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டெல் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹெச்பி கொடுத்துருக்காங்க. ஹெச்பி பார்த்திங்கன்னா அதே ப்ராசர் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏஎம்டியாக தான் இருக்கு. ஏன்னா இன்னும் இன்டெல் இங்கேயும் வரல. தெரிஞ்சு ஏஎம்டி ப்ராசராக இருக்கும் நினைக்கிறேன். வெளில எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் இங்கே தான் உள்ளார பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பு, இது சார்ஜர், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த லேப்டாப் வேறு பார்த்திங்கன்னா டேப் மாதிரி இருக்குன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுதான் லேப்டாப்பு. நண்பர்கள், இங்கே தான் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு ஹெச்பின்னு போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் ஃபோட்டோ, அது இல்லாமல் கல்வி ஆண்டும் கொடுத்துருக்காங்க. கவரில் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இது நம்ம ஆக்சுவலாக சீரியல் நம்பர் நினைக்கிறேன், மேக் அட்ரஸ் இருக்குது, அது மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக அப்படி எதுவுமே காட்ட முடியாது. ஓகே, இப்போ இதான் பார்த்திங்கன்னா லேப்டாப்பு ஹெச்பின்னு சொல்லிட்டு இது எப்பயும் போல் மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் தான், ஆனால் மெட்டல் இல்லை. ஓகே, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கை கடை கொடுக்காம தான் இருக்குது லேப்டாப்பு. அந்த இதுக்கு முன்னாடி கொடுத்த டெல் ஏசர் அது மாதிரி இல்லை. இந்த லேப்டாப்பு கொஞ்சம் நல்லா சின்னதாக ஈஸியாக எங்களால் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுவோம். வாங்க திறப்போம். ஓகே, ஒரு ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷீட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்குது, ஸ்டாலின் அவங்களோட அந்த ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் இங்கே எல் கார்ட்டுன்னு போட்டிருக்கு. கீபோர்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டெல்லில் நம்பேட் கொடுத்துருந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் நம்பேட் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா நார்மல் கீஸ். இங்கே பார்த்திங்கன்னா லைட்டு, அதாவது இப்படி லைட் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கேப்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மியூட் அன்மியூட் இருக்குது. அப்புறம் நம்ம மியூட் போடும்போது அதுக்கு இண்டிகேஷன் ஆகும் இருக்குது லைட்டு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா, ஆனால் இது இன்னொன்று பண்ண எதுனா இந்த டெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா 180 வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியும்னாங்க. இது 180 இல்லை தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இந்த சைடில் ஹின்ஸ் பாருங்களேன், சைடில் பார்த்தாலே தெரியுது. திறப்போம், இது தாண்ட மாட்டேங்குது பாருங்க, இவ்வளோ தான் திறக்குது, அது தாண்ட மாட்டேங்குது லேப்டாப்பு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 180 இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா லேப்டாப் கொடுக்குறோமே எங்கள் கேமரா ஸ்லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா, இந்த கேமரா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது இது ஒன்று இருக்குது, ப்ரைவசி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் இல்லை சுத்தமாக. ஸோ ஆன் ஆகுது. நான் சார்ஜ் போட்டு திரும்பி நான் வரேன். இதுவே பார்த்தீங்கன்னா சார்ஜர் பற்றி சொல்ல மாட்டேன். இதுதான் சார்ஜரு, எப்பயும் போல் இந்த மேலே இருக்கிறது ப்ளக்கில் ஏதாவது போகிறது. இது பார்த்தீங்கன்னா அடாப்ட்ரு, ஹெச்பி பேர் போட்டு வந்திருக்கு. 65 வாட் அடாப்டர் இது. பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி கொடுத்த அம்மா லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா 45 வாட் ஹவர். இது பார்த்திங்கன்னா 65 வாட் ஹவர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சார்ஜ் போட்டு திரும்பி நம்ம பார்க்கலாம். எவ்வளோ நேரம் இதெல்லாம் ஏறுதுன்னு நம்ம பார்க்கலாம். நண்பருக்கு இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா சார்ஜருக்குள்ளே நம்ம இந்த லேப்டாப்போட அவுட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம பார்த்துடலாம். இந்த லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா 14 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்கில் பார்த்திங்கன்னா அது காமன் தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 83 கீ கொண்ட கீபோர்டு வித் அங்கங்கே வந்து ஃபங்க்ஷனல் லைட்டு நம்பேட் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 0.9 மெகா பிக்சல் கேமரா, நம்மளால் 720 வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியுமாம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பிஏ, ஒரு யூஎஸ்பிசி, ஹெச்டிஎம்ஐ அண்ட் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா வந்து 3.2 போர்ட் அப் டு 5 ஜிபிபிஎஸ் வந்து நம்மளால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமாம்மா. அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.2 Gen 1 டைப் சி அதே தான். அது இல்லாமல் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா வந்து அதே யூஎஸ்பியை போட்டிருக்கு. சேம் 3.2 Gen 1. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு போய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அதான் ஃபேனு. இல்லையா நேரங்கள் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு சார்ஜ் ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சைடில் வந்து நான் ஸ்டாப் வாட்ச் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் பூட் ஆகும்போது எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆன் பண்ணலாம். ஓகே, ஃபேன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா கேட்குது. இன்னும் லோகோவை காணும். பை த வே எனக்கு தெரிஞ்சு ஹெச்பி லோகோ வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நேராக தமிழ்நாடு அரசு லோகோ வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு லோகோ வந்துருச்சு. ஓகே, 14 செகண்ட் ஆகிருக்கு இது வர. எனக்கு இது எப்படின்னா வந்து நம்ம விண்டோஸ் 11 லோகோ வரும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசு லோகோ வருது. இங்கே பார்த்தா தெரியுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு லோகோ வருது. அந்த விண்டோஸ் 11 சொல்லிட்டு அந்த லோகோ வந்துட்டு கீழே லோட் ஆகிற ஏரியா இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோகோ போட்டிருக்காங்க. ஓகே, இது ஆனால் வேணால் நம்ம மாற்றிக்கலாம் ஃப்யூச்சரில், அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, லோட் ஏறிச்சு. எல்காட்டுன்னு சொல்லி வருது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 48 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 48 to 49 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து லேப்டாப் பூட் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் வால்பேப்பர் பரவாயில்ல, அந்த பின்னாடி இருக்க திருவள்ளுவரோட வால்பேப்பர் நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இதில் அப்டேட் பண்ண வேண்டிய அப்டேட் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் இந்த லேப்டாப் மூலியமாக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வரேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட மைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து மைக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்டேட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். மீண்டும் சில நேரம் கழித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு அப்டேட் எல்லாமே முடிச்சுட்டு சில வால்பேப்பர் சேஞ்சஸ் அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சில அப்ளிகேஷன் மட்டும் லைட்டாக டெலிட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதோட ஸ்பெக் பார்த்துடலாம். அதாவது ப்ராசஸர் அதெல்லாம் வந்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்பில் இருக்க அதோட மைக்கு தான். குவாலிட்டி ஃபஸ்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நம்ம ஃபோன் மைக்கே நமக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிடலாம். அதில் தான் நம்மளோட ப்ராசஸர் அதெல்லாம் பார்க்க முடியும். சிஸ்டம் இன்ஃபோலே பார்க்கலாம். இது ஈஸி, முன்னாடியே இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து AMD Ryzen 3 7320U அந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராஃபிக்ஸோடு வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து 4 கோர் ப்ராசஸர். இதோட பேஸ் கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 2.40 GHz. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து 4.1 GHz வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நம்ம பேசிக் யூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பவர் பாயிண்ட்டு, எக்ஸலு, இதுமாதிரி ப்ரௌசிங் அதுமாதிரிலாம் பண்ண வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெமரி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து DDR5ல் வந்து 8 GB RAM யூஸ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க, அதை அப்படியே இங்கே சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த மெமரி வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி A2T வீடியோ அந்த ப்ரோவோட வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே சால்ட்ரு பண்ண மெமரி தான். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாட் 2 of 2 யூஸ்டுன்னு காட்டுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து NVMe. நம்மளுக்கு இது வந்து என்ன பிராண்ட் NVMeன்னு பை த வே தெரியல. எனக்கு தெரிஞ்சு சாம்சங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா SMன்னு போட்டிருக்கு. அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாம்சங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வைஃபை பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து Wi-Fi 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே பரவாயில்ல தான். ஏன்னா வந்து இப்போது Wi-Fi 6 ரவுட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பை த வே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்க கரண்ட்டாக 2025 லாஸ்ட்லேயும், அதாவது ஒரு நவம்பர் அது மாதிரி இருந்தோம். அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து Wi-Fi 6 ரவுட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற வந்து நம்மளுக்கு இது மாதிரி கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான். அடுத்து பார்த்திங்கன்னா AMD Radeon கிராஃபிக்ஸு. இது பார்த்திங்கன்னா ப்ராசரோட வர அந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸு. டெடிக்கேட்டட் GPU மெமரி பார்த்திங்கன்னா வந்து 487 MB. இது பார்த்திங்கன்னா நம்ம அபவுட் பிசிலும் போய் நம்ம பார்க்கலாம். இருங்க போய் காட்டுறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா வந்து 250 GB NVMe. அதை நம்ம ஃபார்மேட் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 238 தான் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் என்ன வந்து போஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 49 GB பார்த்திங்கன்னா அலாகேட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன்.
ஓகேங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா போஸ் காலர் கைட் பண்ணது 49.05 GB. இது வந்து போஸோடது. இந்த ஹெல்த்தி பார்ட் எனக்கு தெரிஞ்சு அது வேறு ஏதாச்சும் ஒரு இதுவாக இருக்கும். அது என்ன இதுன்னு நம்ம எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து 500 MB எனக்கு தெரிஞ்ச முன்னாடி அந்த காட்டும் பார்த்தீங்களா UEFI. ஆனால் வந்து இந்த லேப்டாப் பூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது காட்டவே இல்லை, ஏன்னு தெரியல. நானும் 2-3-4 லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அவங்களுக்கு காட்டவே இல்லை. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலாம் சில வேலையெல்லாம் பார்த்தேன், அப்பயும் வரல. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 250 238 கொடுத்துருக்காங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லோக்கல் டிஸ்க் சியில் பார்த்தீங்கன்னா வந்து 136 கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலே கொஞ்சம் இவ்வளோ தூரம் ஃபுல் ஆகிடும். அப்புறம் நம்ம டேட்டா சேகர் பார்த்தீங்கன்னா வெறும் 50 GB, ரவுண்டாக பண்ணால் 50 GB. இப்போ இருக்க டேட்டா சேகர் யாருக்குப்பா 50 GB பத்துது? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த போஸ் வேணான்னு சொல்லி தூக்கி விட்றாங்க. இதை போஸை பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணிட்டு அதை இதோட பார்த்தீங்கன்னா வந்து மெர்ஜ் பண்ணிடுறாங்க சில பல அப்ளிகேஷன் வச்சு. ஏன்னா வந்து நம்மளால் டேரெக்டாக மெர்ஜ் பண்ண முடியாது. நடுவில் இங்கே ஒரு ஜிபி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து இங்கே நம்ம மெர்ஜ் பண்ணால் வந்து லைனாக தான் ஆகும். அதனால் அதை அப்படி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணால் வாரண்டியில் கிளைம் ஆகுமா என்னென்னு அது நமக்கு தெரியல அந்த விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஹோம் எடிஷனாக இல்லை ப்ரோ எடிஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். விண்டோஸ் 11 எடிஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 11 ஹோம் எடிஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, லெனோவாவில் E50 என்னமோ அந்த சீரிஸ். அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 10 ப்ரோ எஜுகேஷன் எடிஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது எஜுகேஷன் எடிஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் ஆனால் வந்து ஹோம் எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை ஆமாம், ஆனால் விலை வந்து ஜாஸ்தி தான் ப்ரோ எடிஷனு. இங்கே வந்து ஹோம் எடிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெனோவா லேப்டாப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணால் அவங்க விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு விண்டோஸ் 11 ப்ரோ எஜுகேஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்து அது அவங்களுக்கு அப்படியே அப்டேட் ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேப்டாப்போடே வந்து ஒரு சில அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, லிப்ரே ஆஃபீஸு அது மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகி கீபோர்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த அழகி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பேஸ்டு கீபோர்டு நினைக்கிறேன், அது தமிழ் டைப் அடிக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் போன டைம் அம்மா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கீஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் கீஸ் கொடுத்துருந்தாங்க, அது தமிழ் எழுத்துக்கள் உள்ள கீஸ். இந்த டைம் அது வந்து அது கொடுக்கல. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆஃபீஸ் சைட் போவோம், அதாவது MS ஆஃபீஸு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து MS ஆஃபீஸில் இந்த டைம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டைம் அம்மா லேப்டாப் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து MS ஆஃபீஸ் 2019 கொடுத்துருந்தாங்க. அதுவும் எஜுகேஷன் தான், எஜுகேஷன் எடிஷன் தான் அதுவும். அதாவது ப்ரொஃபஷ்னலும் இல்லை ஸ்டாண்டும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு போய் பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து தனியாக போய் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும், லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கூட சீக்கிரம் அதை வந்து நம்ம சேனலில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் 365 இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான். என்டர்பிரைஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, அவுட்லுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிஷரு, ஆக்சஸ் நம்மளுக்கு எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகி வந்துடும். இதை பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து தனியாக வந்து ஒரு எஜுகேஷன் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா இது கூட இன்க்ளூட். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பர்ப்ளெக்சிட்டி பற்றி போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பர்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா அது வந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தா அது வந்து ஆக்டிவேட் ஆன மாதிரி தெரியல எனக்கு. வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு February 1st வீக்லேருந்து ஆக்டிவேட்டட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இதுவே இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் பர்ப்ளெக்சிட்டி வந்து நான் உள்ளே போய் போகிறேன். நான் இதுவே பார்த்திங்கன்னா பர்ப்ளெக்சிட்டியில் எதுவும் காட்டலை. பாப்பப் ஏதாச்சும் வருமா, அது மாதிரி எதுவுமே வரல. பொட்டென்ஷியல் ஆஃப் பர்ப்ளெக்சிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை பற்றி அசலாம் நான் டைம் தனியாக போகிறேன் பர்ப்ளெக்சிட்டி பற்றி. ஆல்ரெடி வீடியோ டியூரேஷன் பார்த்திங்கன்னா எங்கேயோ எகிரிடுச்சு. ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு அது இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். A few moments later. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக்கர் நல்லா தான் சவுண்ட் வரல போகிறது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர் கீழே இங்கே தான் 2 இடத்துல இருக்குது. இது ப்ரென்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் வருது. இப்படி வைக்கும்போது ஓரளவுக்கு கம்மியாக வருது. நம்ம கீழே வச்சோன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 சைடில் வந்து லைட்டாக வந்து கீழே பம்பு மாதிரி. அதனால் அதில் பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்க சர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு வந்து எக்கோ அடித்து கொஞ்சம், அதாவது
ஒரு எக்கோ மாதிரி அடிச்சு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சவுண்டு நல்லாவே வருது. ஓகே, சவுண்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு குவாலிட்டி நல்லா வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மைக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட அவ்வளோதான். இன்றைக்கி ரோடில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இருந்து கொடுத்த ஹெச்பி ஏஎம்டி லேப்டாப் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். அதை வந்து கொடுத்தோன்னா நம்ம அப்படியே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்ன எதுவும் பார்க்கல. பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பேட்ரி அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் இன்னும் சொல்லலை. ஏன்னா வந்து யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்கல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட இன்னும் சில என்னெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.